திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பினால் மட்டுமே தமிழகம் பேரழிவில் இருந்து மீட்கப்படும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அத்திவாக்கம் பகுதியில் 14 வயது சிறுமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியான செய்தியை தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தினம் தினம் அரங்கேறும் வன்முறை குற்றங்களால் மக்கள் அச்சத்தில் உறக்கத்தை தொலைத்து தவிக்கையில் ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்திருக்கும் முதல்வர் மற்றும் அவரது அமைச்சர்களால் எப்படி தினமொரு விழாவில் பங்கேற்க முடிகிறது? அல்லது தேர்தல் பயம் அதிகமானதால் திசை திருப்பு நாடகங்களில் மட்டும் கவனம் செலுத்தப்பட்டு சட்டம் ஒழுங்கு தூக்கி எறியப்பட்டு விட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள், குழந்தைகளின் பாதுகாப்பு பறிபோனதை வேடிக்கை பார்க்கும் திமுக அரசை ஒட்டுமொத்தமாக அனுப்பினால் மட்டுமே தமிழகம் பேரழிவில் இருந்து மீட்கப்படும் எனவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.